தேவி என்னங்க என்ன சாப்பிட்டு இருக்கிற? மைசூர் போண்டா சுட்டேங்க. மைசூர் போண்டா? ஆமாங்க, நீங்க எல்லாம் சாப்பிட்டுருந்தா தானே தெரியும். நான் மைசூர் பாதான் சாப்பிட்ருக்கேன். மைசூர் போயிருக்கீங்களா மாதிரி? இல்ல சொல்லுங்க. போயிருக்கேன், சின்ன வயசுல போயிருக்கேன். சின்ன வயசுல போயிருக்கீங்க. போண்டா சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல இல்ல. இன்னைக்கு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் சமையலை பார்த்துருவோம், ஓகேங்களா? ஓகே. நல்ல சுட சுட சாப்பாடு கொஞ்சமா போட்டுக்கலாம், ஏன்னா வெயிலுக்கு சாப்பிட முடியல, வேணுங்கிறப்ப போட்டுக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட ரசம், தக்காளி ரசம் தாங்க இன்னைக்கு வச்சேன். ஓகேவா? ரசம் ரசம் ரசம்னா ஆமாங்க, குழம்புலாம் வைக்க முடியாது, ஏதோ ஒன்று பண்ணா தான் முடியும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையல், அதுக்கப்புறம் இது சொரக்காய் பொரியல். சொரக்காய் பொரியலா? ஆமாங்க, சொரக்காய் சாப்பிடணும், குழம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு, நம்மளோட ஃபேவரட் கருவாடு. அதுக்கப்புறம் இங்கே வைக்க இடமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா போண்டா, மைசூர் போண்டா. மைசூர் போண்டா, இந்த மைசூர் போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, குண்டு குண்டு முட்டு முட்டு முட்டாக வந்திருக்கும். ஒரு தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிங்கன்னு வைங்களேன், அன்றைய பொழுது பிரமாதமாக போயிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா எங்கிட்ட கேளுங்க, ரெசிபி நான் போடுறேன், எடுத்து வச்சுட்டேன், வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. வேணும்னா சொல்லுங்கள், போடுறேங்க, ஓகேங்களா? நம்ம வீட்டு சமையல் பாருங்கள், ஒயிட் ரைஸு, ரசம், கருவேப்பிலை துவையல், சொரக்காய் பொரியல், கருவாடு, நம்மளோட ஃபேவரட் கருவாடு, மைசூர் போண்டா. இதாங்க நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.